மூன்றாவதாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத் மக்தூம் குத்பா அந்த குத்பா ஷேக் ஹாலித் அபு ஜுமா ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதாவது சோதனைகள் பொறுமைகள் நெருக்கடிகளிலே அல்லாஹ்விடம் பொறுமை காப்போமாக, அதற்கான நற்கூலிகளை அல்லாஹ்விடம் எதிர்பார்ப்போமாக. எனவே இறைவா நாங்கள் பொறுமை காக்கிறோம், அதற்கான கூலிகளை உன்னிடம் எதிர்பார்க்கிறோம் என்ற தலைப்பில் ஒரு ஆதங்க தலைப்பை, ஒரு மன வருத்தத்தோடு அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து உண்மையிலே பலஸ்தீன் மக்கள் படக்கூடிய அந்த கஸா மக்கள் படக்கூடிய சிரமத்தை பறைசாட்டுகின்ற ஒரு குத்துபாவாக அதை வைத்திருந்தார்கள். ஹம்து ஸலவாத். தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் எண்ணி பார்த்தால் எண்ணி முடிக்க முடியாது. நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக, தனக்கு தான் அநியாயம் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்ராஹிம் 14 ஓதி தக்வாவுடைய நடப்பவர்கள் அல்லாஹ் நெருக்கடி வழியாக வழி ஏற்படுத்துவான், அவருக்கு நினையாத புறத்தில் ரிஸ்க் அளிப்பான், வாழ்வாதாரம் கொடுப்பான். அல்லாஹ்வின் மீது தன்னுடைய விடயங்களை பொறுப்பு சாட்டியவருக்கு அல்லாஹ் போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய காரியங்களை செவ்வன் நிறைவேற்றுக்கு ஆற்றல் உள்ளவன். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் அளவு வைத்திருக்கிறான், அளவு நிர்ணயம் வைத்திருக்கிறான். தலாக் 2-3 வசனங்களை ஓதி பொதுவாக தன்னை அர்ப்பணித்த தியாகிகளே, போராளிகளே, நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையிலே அதை அல்லாஹ்வுடைய வேதத்தை உங்களுடைய வாழ்க்கையை லட்சியமாக கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை எல்லா விடயங்களையும் கடைபிடிப்போர் நேர்வழி பெறுவார். துனியாவில் ஆഖിറാவில் எல்லாம் நீடேற்றம் பெறுவார். உண்மையிலே அது உங்களிடமிருந்து என்னிடமிருந்து ஒரு நேர்வழி வரும். யாரும் நேர்வழி குர்ஆனை பின்பற்றுவார், அவருக்கு கவலை, துக்கம், சஞ்சலம் ஏற்பட மாட்டார். பக்ரா 38 வசனம். அதே போன்று யாருடைய நேர்வழியை குர்ஆனை பின்பற்றுவாரோ அவர் வழி தவறவும் மாட்டார், அவர் துர்ப்பாக்கியம் அடையவும் மாட்டார், மூதேவியாக மாற மாட்டார். தாக 123. எனவே குர்ஆனை கடைபிடித்தவர் பூமியில் அல்லாஹ் விசாலமான வழிவகை ஏற்படுத்துவான், வசதி ஏற்படுத்துவான், அவருக்கு ஸ்திரத்தன்மையும் பாதுகாப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய அடியார்கள் பொதுவாக நபிமார்களுடைய சம்பவங்களை குர்ஆனில் எல்லாம் வீணாக சொல்லவில்லை. அதில் பாருங்கள் எப்படிப்பட்ட பயங்கரமான மிக நெருக்கடியான நிலைமைகள் எல்லாம் கடந்து சென்றிருக்கின்றன என்பதை நபிமார்களுடைய வரலாறுகளே நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருகிறது அதைவிட பெரும் கஷ்டம், நம்முடைய சோதனையோட பெரும் சோதனை நபிமார்களுக்கு வந்தது, அதுக்கு பின்னால் விடிவும் வந்தது என்பதை நாங்கள் காண முடியும். எனவே குர்ஆன், கண்ணியமான குர்ஆனிலே நோய், நமக்கு நோய், நபிமார்கள் நோய் வந்திருக்கிறது, நமக்கு பயம், அவர்களுக்கு மச்சம் வந்திருக்கிறது, நமக்கு பசி, அவர்களுக்கு வந்திருக்கிறது, முற்றுகை அவர்களுக்கு வந்திருக்கிறது, சிறை வாசம் அவர்களும் அனுபவித்திருக்கிறார்கள் நிரபராதிகளாக. அதே போன்று விரட்டப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, பிள்ளைகள் குழந்தை உறவுகளை இழந்தது, கொலை செய்யப்பட்டது. எனவே கண்ணியமான ஆயத்துகளுக்கு மத்தியில் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் சக்தி உள்ளவன் என்ற ஒரு ஆயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சிரமங்களை அகற்றக்கூடியவன் என்ற ஆயத்தை பார்க்கிறோம். அதே போன்று சிரமங்களை போக்கி உதவி, அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவன் என்ற ஆயத்துகளையும் நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். அந்தந்த சந்தர்ப்பங்கள் அந்தந்த சந்தர்ப்பங்கள் நடைபெறும். இது அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை. எனவே இது நீங்கள் எப்பொழுது நீங்கள் இந்த அடிப்படை அல்லாஹ்வுடைய சட்டத்தை, சட்ட விதியை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஒரு விடிவு வரும், அநியாயக்காரர்கள் அழிவார்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி கிடைக்கும். இது குர்ஆனுடைய அடிப்படை. அதாவது எங்களுக்கு ஒரு எங்களுடைய வாழ்க்கையிலே கவலை ஏற்படாமல் இருக்க ஒரு ஒளி வீசும் ஒரு நன்மாராமல் இருக்கிறது. பாருங்கள் குர்ஆனில் அழகான ஆயத்துகள். கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், சஞ்சலப்பட, நிச்சயமா அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். தௌபா 40. அதே போல் நீங்கள் நிராசையாக வேண்டாம். உங்களுடைய அவர்கள் செய்கின்ற நடவடிக்கைகள், எதிரிகளுடைய நடவடிக்கைகளை பார்த்து நீங்கள் மன சங்கடத்துக்கு ஆளாக வேண்டாம். எப்பொழுதுமே நீங்கள் அதை சிரமமாக நீங்கள் கருத வேண்டாம், நிராசையாக வேண்டாம். நிராசை அல்லாஹ் ரஹ்மத்தை நிராசையாக வேண்டாம். அது சூரா ஹூத் 36 வசனம். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசையாக வேண்டாம். ஜுமர் 53 வசனம். எனவே அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்களை விட்டும் நிராசையாகுவார்கள் காபிர்கள் தான். சூரா யூசுப் 87 வசனம். நிச்சயமாக குழப்பவாதிகளுடைய செயற்பாடுகளை, நடவடிக்கைகளை அல்லாஹ் சக்சஸ் ஆக்க மாட்டான், அதை சீரமைக்க மாட்டான், வெற்றி காண வைக்க மாட்டான், அதிலே அவர்களுக்கு எந்த நிலவையும் ஏற்படுத்த மாட்டான். குழப்பவாதிகளுடைய செயல் வெற்றி அளிக்கா என்ற விடயத்தை பார்க்கிறோம். எனவே பொறுமை செய்யுமாறு, ஈமான் கொள்ளுமாறு குர்ஆன் தூண்டுகிறது. குர்ஆனிலே தான் நம்மளுக்கு பல படிப்பினைகள், பல சம்பவங்கள், பல புத்திமதிகள், பல சைக்கிணைகள், வழிகாட்டல்கள். பொறுமையாளர்கள் அதை கடைபிடிக்க வேண்டும், போராளிகள் அதை கடைபிடிக்க வேண்டும். நன்மை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே அவருடைய ஈமானிய பலத்தை கூட்டிக் கொள்வதற்கு அது காரணமாக நபிமார்களுக்கு அல்லாஹ் எதிரிகளுக்கு எதிராக உதவி செய்தான். அழகான முடிவு நபிமார்களுக்கு கிடைத்தது, துனியாவிலும் வெற்றி கிடைத்தது. பக்கபலமாக அல்லாஹ் அமைந்தான், உதவி செய்தான். அவருடைய எதிரிகளுக்கு உலகத்திலே கேவல மறுமையிலே தண்டனை என்றெல்லாம் அவர்களை எல்லாம் சீரழித்து சின்ன பின்னமாக்கினான். அவருடைய அழிச்சாட்டியங்களுக்கு ஒரு முடிவு கட்டினான். அழிச்சாட்டியத்தினால் அழிந்து நாசமாகினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் வாயிலாக அல்லாஹ் சொல்ல வைத்த நன்மாராயந்தான், உங்களுடைய ரப்பு உங்களுடைய எதிரிகளை அழித்து உங்களை அந்த பூமியிலே பிரதிநிதிகளாக ஆக்க சக்தி உள்ளவன். அல்லாஹ்வுக்கு முடியும் அது.
எனவே அதற்கு பின்னால் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள், உங்களுடைய செயற்பாடு எப்படி அமைகிறது என்பதை எல்லாம் பரிசோதிப்பதற்காக வேண்டி 6ஆம் 129வது என பார்ப்பான் சோதிப்பான் 129வது வசனம். எனவே அல்லாஹ் பிறமிருந்து கைமாறு வந்தது. நாங்கள் பூமியிலே பலகீனப்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு பூமியிலே நாங்கள் உபகாரம் செய்ய உதவி செய்ய, அதே போன்று உபகாரம் செய்ய நாங்கள் நாடி அவர்களை நாடினோம், அவர்களை தலைவர்களாக ஆக்கி, அதே போன்று அவர்களை அந்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கினோம். அப்படியா ஆக்கி அவர்களுக்கு உபகாரம் செய்ய நாடினோம். எனவே அவர்களுக்கு பூமி நல்ல வசதி வாய்ப்புகள் இடம்பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். கஸ் 5, 6வது வசனங்கள். தொழிலாளிகள் பொதுவாக இது நபிமார்கள் அல்லாஹ் பக்க மக்கள் அழைக்கின்ற பிரச்சார பணியில் அவருடைய ஒரு வழிமுறை. எப்பொழுதுமே சிரமம் பாருங்கள், எல்லோருடைய வாழ்க்கையில் ஒரு சிரமம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பல களைப்பை சடைவை அடைந்து கொண்டார்கள். அதற்காக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாறி மாறியாக அழுதார்கள். எப்பொழுதுமே அதிகம் அழக்கூடிய ஒரு நபி என்ற அந்த பெயரில் அல்லாஹ்விட மன்றாடினார்கள். ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே போடப்பட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விற்கப்பட்டார்கள், குறைந்த கிணற்றில் எடுக்கப்பட்டு எகிப்தில் விற்கப்பட்டார்கள். சகோதரர்கள் நோயினைக்கு பின்னால் கிணற்றிலே விரக்தியோடு தனிமையிலே வாழ்ந்தார்கள், சிறைய வாசம் அனுப்பித்தார்கள், தனிமையிலே வாழ்ந்தார்கள். அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள் அந்த இருள்களுக்குள் 3 இருள்களுக்குள் இருந்தார்கள். அதே போன்று அந்த இருள்கள் மீன் கடலுடைய இருள், மீனுடைய வயிற்றுடைய இரவுடைய இருள் என்றெல்லாம் அந்த அதுக்குள் வாழ்ந்தார்கள். எனவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெரிய அருவாளால் வெட்டப்பட்டார். அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 2 துண்டாக்கப்பட்டார்கள். எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையோடு வாழ்ந்திருக்கிறார்கள், பசி பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள், முற்றுகையிடப்பட்டார்கள், எப்பொழுதுமே சமூகத்தால் ஒதுக்கப்பட்டார்கள், எல்லா விடயத்துக்கும் முகம் கொடுத்தான் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே அநியாயம் அந்த காலத்து மக்களுடைய தகவல் பரிமாற்றங்கள், செய்திகள், ஊடகங்களுடைய அநியாயத்துக்கு ஆளாகினார்கள். அவருடைய பொய் பிரச்சாரங்களுக்கு ஆளாகினார்கள், பொய்யான வாதாட்டங்களுக்கு ஆளாகினார்கள். எப்பொழுதுமே அவர்களை இலக்கு வைத்து பொய்யான பிரச்சாரங்கள் அந்த காலத்தில் செய்யப்பட்டன. இவன் நோவினைகளுக்கு பல கோணங்களை முகம் கொடுத்தார்கள், பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு முகம் கொடுத்தார்கள். பொறுமையாளிகளே, எப்பொழுதுமே பைத்துல் மக்திஸில் இருக்கின்ற பொறுமையாளிகளே, அந்த ஊரில் வாழக்கூடிய நிச்சயமாக அநியாயம் என்பது கடந்த காலத்திலே இருந்திருக்கிறது, முடிவுக்கும் வந்திருக்கிறது. எனவே அது அல்லாஹ்வுடைய ஒரு நிலையான ஒரு வழிமுறை. அநியாயம் இழைப்பவர்கள் மிஞ்ச மாட்டார்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி கிடைக்கும். எனவே எப்பொழுதுமே நேற்று அநியாயம் புரிந்தவர்கள் அதே நிலைமையில் இப்பொழுது இருப்பது கிடையாது. குர்ஆனுடைய வழியில் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அது என்ன, அவர்கள் ஒருவருக்கு உபதேசம் செய்து கொள்கிறார்களா? அவர்கள் அத்துமீறி அநியாயம் புரியக்கூடிய அழிச்சாட்டியக்காரர்கள். தாரியாத் 53. எனவே அவர்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் அநியாயம் செய்வது, அக்கிரமம் செய்வது பற்றி ஒருவருக்கு ஒரு வேண்டிக் கொள்கள், அழைத்துக் கொள்கள், பேசிக் கொள்கிறார்களா? அவருடைய அனைத்தும் இறுதியிலே அந்த அநியாயத்துக்கு முடிவு வரும் என்ற எச்சரிக்கையுடைய ஆயத்தை ஓதி, பொதுவாக நீங்கள் ரப்புடைய வேதத்தை கடைபிடியுங்கள். எப்பொழுதும் இந்த சோதனைகள், நெருக்கடிகள் எல்லாமே உலகத்திலே அது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது. எனவே மன நிம்மதி அடைவோம். இந்த யுத்தங்கள் எல்லாம் உண்மையிலே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது. எனவே ஒரு மனிதர் இஷ்டப்படி தன்னுடைய மனோச்சப்படி வாழ முடியாது, நினைத்தபடி வாழ முடியாது. எனவே அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வேண்டும், அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் வைக்க வேண்டும். எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு ஒரு நுட்பம் இருக்கு, நுணுக்கம் இருக்கு, அல்லாஹ்வை செயல்படுத்துவான். அல்லாஹ் எப்பொழுதுமே நாங்கள் புரிந்து நடக்க வேண்டும். சோதனைகள் அல்லாஹ்வுடைய கடந்த கால வழிமுறைகளை கவனிக்க வேண்டும். சோதனைகள் தனிநபராக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம். எப்பொழுதுமே துனியா சோதனை பீடம், ஒரு சோதனை களம் என்பதை நீங்கள் எப்பொழுதுமே அது சிரமங்கள் நிறைந்த ஒரு தங்குமிடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். கடந்த கால உம்மத்துக்கள் எல்லாருமே எப்பொழுதுமே சோதனைகள் எல்லாம் அனுப்பி முகம் கொடுத்தார்கள், அச்சமூட்டப்பட்டார்கள், எச்சரிக்கப்பட்டார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள். என்றாலும் உண்மையிலே உள்ரங்கத்திலே அது அல்லாஹ்வுடைய அருள், கிருபை, நலவுகள், நன்மாராயம் கிடைக்கும். நன்மாராயத்தை மனதிலே கொள்ள வேண்டும். இந்த சோதனைகளும் அல்லாஹ்வுடைய அன்புக்கு காரணமாக அமையும். எப்பொழுதுமே அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வைப்பதற்கு காரணமாக அமையும். எனவே அல்லாஹ்வுடைய தொழுகை, இபாதத், ருக்கு, சுஜூதின் பக்கம் நம்மை கொண்டு சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதே போன்று இறுதியாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மிம்பர் மீது இருந்து முழு உலக இஸ்லாமிய சமூகத்துக்கும் ஒரு தூதை நாங்கள் பல தூதுகளை முன்வைக்கிறோம்னா, நாங்கள் உங்களைச் சேர்ந்த முஸ்லீம்கள் இல்லையா? உலக முஸ்லீம்களிடம் கேட்கிறார்கள், நாங்களும் உங்களை போன்ற முஸ்லீம்கள் இல்லையா? நீங்கள் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இல்லையா? நீங்கள் எங்களோட தொடர்புடையவர்கள் இல்லையா? எதுவரைக்கும் இந்த மௌனம், எதுவரைக்கும் இந்த அமைதி, எதுவரைக்கும் இது பயங்கரமான மரண ஓசை கேட்டுக்கொள்ளக்கூடிய இந்த சிரமங்களை பார்த்து எதுவரைக்கும் தான் நீங்கள் மௌனம் காக்க போறீர்கள்? இப்படியான சிரமப்படக்கூடிய ஒரு கூக்குரல்கள் கேட்பதில்லையா? அனாதையுடைய அழுகுரல்கள் கேட்பதில்லையா? நோய் தடுமாறக்கூடிய, அங்குமிங்கும் சிதறி ஓடக்கூடிய, அதே போன்று அவருடைய முனங்கல்களை நீங்கள் கேட்பதில்லையா? இப்படி வருத்தப்படக்கூடிய வருத்த வார்த்தைகளை கேட்பதில்லை. இதுவரைக்கும் தான் இந்த
கஸா மக்கள், காசாவுடைய மக்களுக்கு இப்படியான தடைகளும் தாக்குதல்களும் அநியாயங்களும் மட்டும் நடக்கப் போகிறது என்று கேட்டுவிட்டு, பொதுவாக இந்த எப்பொழுதும் இந்த விடயத்திலே ஒரு இலக்கப்பட்ட நாம் இழந்த ஒரு இலக்கை அடைவதற்கு இது வழிகோலாக அமைய வேண்டும் என்பதற்கான இதை முன்வைக்கிறேன். இதான் நோக்கம். எப்பொழுதுமே மீடியாக்கள் அதே போன்ற செய்தி தொடர்பான தகவல்களை முன்வைக்கின்றவர்கள் உலகத்திலும் உங்களுக்கு தெளிவாக முன்வைக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக காட்டப்படுகின்றன. அங்கு நடக்கக்கூடிய கைசேதங்கள், கவலைகள், நோவினைகள், சிரமங்கள், நெருக்கடிகள் எல்லாமே தெளிவாக வினாடிக்கு வினாடி நேரடியாக காட்டப்படுகின்றன. அக்கு வேறு ஆணி வேறாக அழைப்பில் இல்லையா A to Z சொல்வார், அழைப்பில் இல்லையா காட்டப்படுகிறது. அதில் எப்படி இதை நீங்கள் பொழுதுபோக்காக விட முடியும், இதை எப்படி நீங்கள் உங்கள் கணக்கெடுக்காமல் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு, எப்பொழுதுமே இன்று எல்லா வீடுகளுக்குள்ளும், எல்லா உள்ளங்களும், எல்லா வீடுகளுக்குள்ளும் அனுமதியின்றியே இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காமலே கிடைக்கின்றன. காதுக்கு, உங்களுடைய கண்களுக்கு, செவிப்புலன்களுக்கு கிடைக்கின்றன. ஏன் நீங்கள் இன்னும் மௌனம் காக்கிறீர்கள்? எனவே இப்படியான இந்த ஒரு தோற்றங்கள், காட்சிகள் உங்களுக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டும் ஏன் நீங்கள் அதை மௌனமாக, அமைதியாக இன்னுமே நீங்கள் அதை பற்றி பேசாமல் மௌனம் காக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு, இப்பொழுது நாங்கள் எல்லா நிறுவனங்களும், எல்லா சங்கங்களும் மௌனம் காத்ததனுடைய கடமைகளை நிறைவேற்ற தவறிவிட்டன என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தி, பொதுவாக இது கஸா மக்களுடைய இந்த அழிவு அநியாயத்துக்கு முடிவு வர வேண்டும். இப்படியான எல்லாம் எத்தனை நோயாளிகளுக்கு மருந்து இல்லாமல் சொல்லப்படுகிறார்கள். அங்கே வைத்தியத்துறை, அதே போன்று சுகாதாரத்துறை, அவர்களுடைய அந்த நிறுவனங்கள் எங்கே, அவருடைய இதங்கள் எங்கே? அதே போன்று சமூக முஸ்லீம் சமூக ஒன்றியங்கள் எங்கே? அதே போன்று ஏனைய சங்கங்கள் எங்கே, நிறுவனங்கள் எங்கே? ஏன் மௌனம் காக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கு மக்களுடைய கஷ்டத்தை ஆதங்கமாக வெளிப்படுத்திவிட்டு, குர்ஆன் சுமந்தவர்களே, இஸ்லாத்தை சுமந்த மார்க்கத்தை சுமந்த உலமாக்களே, அதே போன்று உண்மையிலே எப்பொழுதுமே உண்மையான தூய்மையானவர்களே, தூய்மையான மனம் படைத்தவர்களே, அதே போன்று எப்பொழுதுமே உங்களுடைய ரப்பை நீங்கள் நம்ப வேண்டும், நல்லெண்ணம் வைக்க வேண்டும். எப்பொழுதும் அங்கே உண்மையிலே அல்லாவை நம்புவதுதான் நமக்குரிய இந்த காலத்தில் தேவையான சாதனமாக இருக்கிறது. வேறு யாரும் நமக்கு கை கொடுக்க முடியாது. எனவே அல்லாவை நம்புவோம். அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களே, இறைவனை நாங்கள் நம்புவோம் உறுதியாக. இப்படியான கஷ்டங்களை யக்கீன் மூலம் கடந்து செல்வோம். அல்லாவுடைய நம்பிக்கை மூலம் கடந்து செல்வோம். சிரமங்களை நாங்கள் முறியடித்து சாதிப்போம். அல்லாவை உறுதியாக நம்பி அந்த உதவி பெற்றுக் கொள்வோம். எனவே இந்த ஆயத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முன்னால் வாழ்ந்த சமூகத்துக்கு வந்த சிரமங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் வராமல் இலகுவாக சிரமப்படாமல் சொர்க்கம் போக நினைக்கிறீர்களா? அவர்கள் பூமியில் சுழட்டப்பட்டார்கள், அவர்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டன, நோய் நம்பலங்கள், நெருக்கடிகள், வருத்தங்கள், நோவினைகள் ஏற்படுத்த அநியாயங்கள் நடந்தன. இந்த காலத்து ரசூல், அவருடைய இருந்த ஈமான்தாரிகள், விசுவாசிகள் எல்லாம் எப்பொழுது அல்லாவுடைய உதவி வரும் என்று கேட்கின்ற அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள். எனவே நிச்சயமாக அல்லாவுடைய உதவி மிக சமீபத்தில் வரும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று ரசூல் சொன்னார். அதுபோல நானும் உங்களுக்கு இந்த ஆயத்தை நன்மாராயமாக சொல்கிறேன். சூரா பக்ரா 14 வசனத்தை ஓதி சங்கையான ஹதீஸ் சொன்னார். முஸ்லீம்கள், இன்னொரு கருத்தில் மூமின்கள், அவருடைய இரத்தங்கள் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டும். ஒருவருடைய இரத்தம் ஓட்டப்படும், மற்றவர் பாதுகாக்க முன்வர வேண்டும், தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும். அவருடைய சாதாரண ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட மூமின் முஸ்லிம் என்ற அந்த பொறுப்பை, அந்த காப்புறுதியை பேணி நடக்க வேண்டும், பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். எனவே அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எதிராக எப்பொழுதுமே ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். எனவே அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குங்கள், அல்லாஹ்வின் கட்டுப்பட்டு நடங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். இஸ்திக்பார் செய்யுமாறு தோண்டி இஸ்திக்பார் செய்து முதலாவது ஹுத்பா விடுத்துவிட்டு ஹுத்பா ஹம்து ஸலவாத்தக்கூடிய செய்து பின்னால் பொறுமையாளிகளை பயங்கரமான நிகழ்வுகள் அந்த மதினா, நம்முடைய பைத்துல் மக்தஸ் அந்த ஊரில் மஸ்ஜித் அக்ஸா இருக்கக்கூடிய மஸ்ஜித் வரக்கூடிய மக்கள் தொழுகையாளிகள் மீது அடந்தேறுவது, அநியாயம் செய்வது, அங்கே இருக்கின்ற எல்லோருக்கும் தன்னுடைய சர்வாதிகாரங்களை பயன்படுத்துவது கடந்த காலமாக நடந்து வருகிறது. ஏன்னா மஸ்ஜித் அக்ஸா பொதுவாக எல்லாமே முழு கட்டிடங்களுடைய எல்லைகள் எல்லாமே முஸ்லீம்களுக்கு மாத்திரம் சொந்தமானது. அதில் வேறு யாருக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அது எங்கள் உரிமையும் கடமையும் அவர்களுக்கு பங்கும் கிடையாது என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம், மறக்கவும் கூடாது. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இங்கே சொல்லுவது எங்களுடைய கொள்கை, அது எங்களுடைய விவகாரம். அதிலே பொதுவாக பலஸ்தீன் மக்களுடைய மாத்திரமல்ல, நம்ம உலக முஸ்லீம்களுடைய, அரபியருடைய மாத்திரமல்ல, நம்ம உலக முஸ்லீம்களுக்குமான சொத்து. நாங்கள் வரலாம், தொழலாம், செய்யலாம், அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலாம், எல்லோருக்குமான முஸ்லீம்களுடைய தனி சொத்து என்று சொல்லிவிட்டு, பொதுவாக
அக்ஸா என்பது மஸ்ஜித் அக்ஸா ஒரு இஸ்லாமிய சமூகத்துடைய ஈமானுடைய அது ஈமான் எடை போடுகின்ற ஒன்று, அவருடைய ஒற்றுமைக்கான ஒரு காரணி. அதே போன்று அது ஒரு அமானிதம், ரப்பு சுமத்தி ஒரு அமானிதம். எனவே எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமுதாய நம்பிக்கை நாணயத்தில் நடக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் மஸ்ஜிதுல் அக்ஸா அது ஒரு மிக கேவலமான நிலைமைக்கு ஆளாக இருந்த எதிரிகளால். எனவே அது எந்த அளவுன்னு சொன்னால் முஸ்லீம்கள் காலகட்டத்தில் மிகவும் இழிவுபடுத்தப்படுகிறது, கேவலப்படுத்தப்படுகிறது எதிரிகளுக்கு முன்னால். எனவே எப்பொழுதுமே இந்த விடயங்களை முஸ்லீம்களுடைய இந்த பிரச்சனையை ஒரு விளையாட்டு பொருளாக, பிள்ளைகள் விளையாடுகின்ற பந்து போன்று அங்குமிங்கும் அடித்து விளையாடுகின்ற ஒன்றாக எடுக்காமல் எப்பொழுதும் நீங்கள் உண்மையான காத்திரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும், எப்பொழுதும் இதற்கான ஒரு முடிவை காத்திரமான முடிவு எடுக்க அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, நாம் எப்பொழுதும் அந்த குப்பை கூலங்கள் போன்று சருகுகளாக இருக்கக்கூடாது. நபி சொன்னது போன்று பெரும்பான்மையாக இருந்தும் தைரியம் இல்லாதவர்களாக நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற விடயங்களிலே பாடுபடாதவர்களாக இருப்பது அது ஒரு வெள்ளத்துக்கு அடிபட்டு போகின்ற சருகுகள் போன்று என்று அவர்கள் இல்லாமல் தைரியப்பட வேண்டும். அதே போன்று எப்பொழுதும் இந்த உம்மத் அதனுடைய இலக்கை அடைய வேண்டும், அதற்கு முன்னாலோ ஏற்கனவே அடையாத இலக்கை அடைய வேண்டும். எப்பொழுதுமே ஒற்றுமை, பாசம், கருணை, சகோதர வாஞ்சையின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு, எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இவர்களுக்கு எதிராக பாடுபட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், எதிரிகள் எந்த விதத்திலும் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது அவர்களுக்கு எந்த பாதகத்தை ஏற்படுத்த அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட நன்மாராயத்துக்குரியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று இறுதியாக அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தி எப்பொழுதுமே தைரியசாலிகளாக உண்மையிலே மனதிலே தைரியத்தை பலத்தையும் வளர்த்து அந்த அணியிலே நாம் சேர வேண்டும் என்ற நன்மாராயத்தை சொல்லி ஹத்தீப் ஹாலித் அபு ஜும்மா ஹஃபிதவுல்லா அவர்கள் தன்னுடைய ஹொத்துபாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே 3 ஹொத்துபாக்கள் மூலம் படிப்பினை பெறுவோம், வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவோம், மற்றவர்களுக்கு மெத்தி வைப்போம். மக்கா முக்கர்ரமாவுடைய ஹொத்துபா இல்முடைய முக்கியத்துவம், உலமாக்களுடைய கண்ணியம், கல்வி ஞானங்களுடைய சிறப்புகள். அதேபோல் மதீனா முனவராவுடைய ஹொத்துபா அல்லாவுடைய சந்திப்பிலே ஆசை வைக்க வேண்டும், அந்த அமைப்பிலே அந்த ஹொத்துபா அமைந்தது. 3ஆவதாக பொறுமை காப்போம், சோதனைகளிலே கூலிகளை எதிர்பார்ப்போம் என்ற தலைப்பிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பா அமைந்திருந்தது. எனவே இந்த ஹுத்பாக்களை நாமும் பயன்பெற்று மக்களுக்கும் பரப்புவோம், மக்கள் மேம்படுத்துவோம் என்று கூறியவனாக நிகழ்ச்சி தரப்பில் விடுகின்ற நண்பர் ரிஸ்வான், தொழில்நுட்ப நண்பர் ஷர்ஃபானுக்கு நன்றி கூறியவனாக மீண்டும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவர்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்வன் பரக்கத் செய்வன் துஆவோடு விடை பெறுகிறேன். ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.